பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள 117 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. பலத்த பாதுகாப்பு மிகுந்த வாக்குச்சாவடிகளில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். இதுகுறித்து பஞ்சாபிலிருந்து செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவலை இனி பார்க்கலாம். பஞ்சாப் மாநில சட்டப்பேரவை தேர்தல் காலை 8 மணிக்கு தொடங்கி தற்பொழுது வரை சுமூகமான முறையில் நடைபெற்று வருகிறது. காலை 11:30 மணி நிலவரப்படி சுமார் 14% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தற்பொழுது வரைக்கும் எந்த விதமான அசம்பாவித சம்பவமும் நிகழாமல் தொடர்ந்து அமைதியான முறையில் பஞ்சாப் மாநிலம் முழுக்க இந்த 117 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவும் அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு பணியை பொறுத்த வரைக்குமே சுமார் 15,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினருடன் பஞ்சாப் மாநில காவல்துறையினரும் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். வாக்குப்பதிவானது சற்று மந்தமாகவே இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பட்டியாலாவில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியிலும் குறைவான அளவிலேயே மக்கள் வரிசையில் காத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் கூட்டமில்லை. ஆனால் தொடர்ந்து முதியவர்கள் அதிக வண்ணம் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தங்களால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட பிறரின் உதவியுடன் வந்து வாக்களித்த வண்ணம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல முதல் முறையாக வாக்களிக்க கூடியவர்களும் தொடர்ந்து ஆர்வத்துடன் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பட்டியாலாவை பொறுத்த வரைக்குமே ஒரு நட்சத்திர தொகுதியாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய அமரிந்தர் சிங் 2 தொகுதி, அதாவது லம்பி மற்றும் பட்டியாலாவில் போட்டியிடுகிறார். இங்கு இந்த பட்டியாலா தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் தான் அவர் தனது வாக்கினையும் பதிவு செய்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பட்டியாலாவில் இருந்து ஒளிப்பதிவாளர் ரமகாந்த் பாரிக்குடன் மதியழகன்.